வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 5th யூனிட் ப்ரோஸு பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1, 2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் கான்வகேஷன் அட்ரஸ்ங்கிறது இந்த இடத்துல வந்து அதாவது முதல் பட்டமளிப்பு விழா உரை அப்படின்னு சொல்கிறதுல கான்வகேஷன் அட்ரஸ்னாங்க பட்டமளிப்பு விழா உரை அப்படின்னு சொல்கிறது. இந்த உரையில் வந்து அண்ணாதுரை வந்து உரையாற்றாரு. என்ன உரையாற்றாருனாக்க பழைய கால வாழ்க்கையை வந்து சொல்லிட்டு அவங்களாம் எப்படிலாம் ஜமீன்தார்களுக்கு ஒத்துழைப்பு செய்தார்கள் அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அந்த இடத்துல அதில் சொல்ல போகிறாரு. இதுதான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்ததில் பாருங்களேன், 5th யூனிட் ப்ரோஸு கான்வகேஷன் அட்ரஸ் பேஜ் நம்பர் 148 அதில் கொடுத்துருக்கேன். த ரோல் ஆஃப் த யூனிவர்சிட்டி டுடே இஸ் நாட் அ க்ளோஸ்டியர் அண்ட் கன்ஃபைன் த ஸோ இன்றைய பல்கலைக்கழகம் வந்து எப்படி இருக்கவில்லை அப்படின்னாக்க அதாவது குறுகிய காலம் இருக்கவில்லை. க்ளோஸ்டியர்னு சொல்கிறது அருகில் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அதாவது குறுகிய வட்டத்தில் இருக்காது. கன்ஃபைனாக்க இருக்க முடியாது. எப்படி ஆஸ் அ பாஸ்ட் அதாவது பழைய முறை இந்த இடத்துல இப்படி இருக்காது. இட்ஸ் ஃபங்க்ஷன் இட்ஸ்னாக்க இந்த யூனிவர்சிட்டியினுடைய ஃபங்க்ஷனாக்க அதனுடைய வளர்ச்சி ஹாஸ் பின் என்லார்ஜ் இப்போ வந்து ரொம்ப பெருசாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நாட் இன் ஃபண்டமெண்டல் அதாவது நாட் இன் ஃபண்டமெண்டல்னாக்கா அது வந்து அடிப்படை மாதிரி இந்த இடத்துல கிடையாது. பட் ஆனால் இட்ஸ் டொமைன் சொல்கிறார். டொமைன்னாக்கா பெரிய லெவல். ஸோ பெரிய லெவலில் வளர்ச்சி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் டு டேக் இட்டுங்கிறத பார்த்து வந்து யூனிவர்சிட்டி இட் ஹேஸ் டேக் டு அண்ட் அக்கௌண்ட் காமன்னஸ் டு ட்ரிம் அண்ட் ட்ரெயின் த கைட் டு லீட் ஹிம். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னாக்கா இட் ஹேஸ் டு டேக் எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி அண்ட் அக்கௌண்ட் எல்லாமே கணக்கு வழக்கில் எப்படி இருக்குன்னா காமனாக அதாவது காமன்னஸ் பொதுவானாக டு ட்ரிம்னாக்க வளர்ச்சியை வந்து ட்ரிம் பண்ணணும். ட்ரிம்னாக்கா அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின்னாக்கா பயிற்சி கொடுக்கணும், கைடு வழி நடத்தணும் அண்ட் லீடிங் கைடுனாக்கா வழி நடத்துறது, லீடுனாக்கா வழி நடத்தி செல்லுதல் அப்படி பண்ணணும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும். அண்ட் பிஃபோர் ஆஸ்கிங் டு டூ த டியூட்டி ஆஃப் சிட்டிசன் ஆஃப் த டெமோக்ரஸி அதாவது டெமோக்ரஸினா இந்த மக்கள் ஆட்சியினுடைய சிட்டிசன் சொன்னாக்க இந்த நாட்டினுடைய பிரஜை அப்படின்னு சொல்லுது. அவங்களுடைய கடமை நான் என்ன கேட்டுக்கிறேன்னாக்க இந்த டு டாஸ்க் வேலை இருக்கு இல்லையா, டாஸ்க்னாக்க வேலை ஒர்க்கணும் விச் கைண்ட்னஸ் ஸ்வீட் ஹோப்ஸ் அதாவது ஒரு மாணவன் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்க வரும்பொழுது அவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அதில் அறிவுரை அந்த இடத்துல சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது ஸ்வீட் ஹோப்னஸ் ஒரு இனிமையான ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல ஏற்படுத்தணும். பட் ஆனால் விச் டிமாண்ட்ஸ் இந்த பேஷண்ட் அதாவது பொறுமையாக அந்த இடத்துல சொல்லணும். பேஷண்ட்னாக்கா பொறுமை. ஸோ அந்த கோரிக்கைகளை வந்து டிமாண்ட்ஸ்னாக்கா கோரிக்கை நம்ம சொல்லுவோம். பொறுமையாக அந்த இடத்துல சொல்லணும். அண்ட் ப்ரிசர்வ்னஸ் அதை பாதுகாக்கப்படணும். அண்ட் ஃபெய்த் அன்பு செலுத்தணும். அண்ட் கான்ஃபிடென்ட் நம்பிக்கை ஏற்படுத்தணும். அண்ட் ஃபெய்த் நம்பிக்கை ஏற்படுத்தணும். இந்த ஹிம்செல்ஃப் அவனே வந்து வர மாதிரி அந்த இடத்துல வந்து நான் இவ்வளோ வகையில் நம்ம அதில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அதில் வந்து யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியுடைய பொறுப்பு அங்கே வைக்கக்கூடிய எல்லாருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த அதர் கான்ஃபிடென்ஸ் அதர்ஸ் அதை மற்றவங்களே இருந்தாலும் சரி கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை இஸ் இன்ஹெரிட்டட் அபிலிட்டி அவங்க உள்ளடங்கி இருக்கக்கூடிய திறமைகளை என்ன பண்ணாக்கா டு ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து அவங்களுடைய பொறுப்புகளோட அந்த அவன் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல இந்த காமன் மேன் has became your origin and potential ruler. காமன் மேனாக்கா ஒரு சர்வசாதாரண ஒரு மனிதன். இவரும் ஒருத்தர் சர்வசாதாரண தான். நான் கீழேருந்து மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை வச்சு அந்த இடத்துல எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் 2 விதமான மீனிங் இருக்குது. அவர் தான் அந்த இடத்துல காமன் மேன் சொல்கிறாரு. அப்போ ஒரு பொதுவாக ஒரு காமனாக ஒரு மனிதனுக்கு என்னன்னாக்கா பிகேம் ஆரிஜினாக்கா அவனுக்கு அடிப்படை பொட்டன்ஷியல் அவனுக்கு வந்து திறமை உண்டு. ஆட்சி பண்ணக்கூடிய திறமை அவனுக்கு உண்டு. அண்ட் டியூட்டி டுடே அவன் கடமைகள் அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. The responsibility today of the university இன்றைக்கு பொறுப்பாக உள்ள பல்கலைக்கழகம் ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு அவன் தான் இடத்துல பொறுப்பு இஸ் ஃபேஷன் அவுட் டு ஹிம் அவனை என்ன பண்ணாக்கா வெளியில் கொண்டு வரணும். ஃபேஷன்னாக்கா அழகுபடுத்தி என்ன பண்ணணும் வெளியில் கொண்டு வரணும். அண்ட் இண்டிவிஜுவல் ஃபிட்டடு அவன் தனிப்பட்ட முறையில் பொறுத்து போன இடத்துல இருக்கணும். அண்ட் எக்யூப்டு ஃபார் த டாஸ்க் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய திறமை உள்ளவன இடத்துல அவனை கொண்டு வரணும். மேக்கிங் டெமோக்ரஸி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். டெமோக்ரஸினாக்கா மக்களாட்சி ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் உருவாக்கணும் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ஃபிட்டட்னாக்கா பொறுத்ததில்லை ஆனால் இங்கே பொறுத்தவரை உருவாக்கணும். ஸோ எக்யூப்டு ஃபார் ஆல் டாஸ்க் அவன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் மேக்கிங் டெமோக்ரஸி ஃப்ரூட்ஃபுல் அதாவது மக்களாட்சிக்கு பொருத்தமாக செய்யக்கூடிய வேலைகளை எல்லாமே அதை செய்யணும். அண்டு எஃபெக்ட்னாக்கா பயனுள்ள வகையில் அந்த இடத்துல எல்லாமே அந்த இடத்துல ஒருத்தனுடைய பொறுப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அது எல்லாமே இந்த இடத்துல பேசிகிட்டே வர்றாரு. நல்லா கவனிச்சுக்கணும். இவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்பொழுது மாணவர்கள் வந்து வரி பணத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அந்த இடத்துல அதில் சொல்லிட்டு வராரு.
பழைய காலத்து முறைகள்லாம் எப்படி எஜுகேஷன் கத்துக்கிட்டு யாருக்கு உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உள்ள யுனிவர்சிட்டீஸ்லாம் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஒரு சர்வசாதாரண மனிதன் வந்து ரூல் பண்ண முடியும். அவனால எல்லா வேலையும் செய்ய முடியும். டெமோக்ரஸி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பொறுப்பானவங்கள அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து பாருங்களேன். while addressing of the University Brazil, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் மேட் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளுடைய முன்னாள் பிரசிடென்ட்னா யாரு? ஸோ குடியரசுத் தலைவர் நம்ம அதில் சொல்லுவோம். அவர் வந்து ஒரு பிரேசில்ல போய் என்ன பண்றாரு, அங்க ஒரு யுனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல அந்த பேசுறாரு. என்ன பேசுனாங்க, அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக்க இயங்கக்கூடிய மக்களாட்சிகளாக இயங்கக்கூடிய ரெக்வயர்டு மேர் குவாலிட்டிஸ். ரெக்வயர்னாக்கா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மோர் குவாலிட்டிஸ், அந்த தரத்தை என்ன பண்ணணுக்க எடுத்து கொடுக்கணும். தென் அதர் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து அதை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்றாரு. எங்க போய் சொல்றாரு? பர்சனலிஸ்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல போய் அதில் சொல்றாரு. ஸோ அடுத்து பாருங்களேன். இட் இஸ் த யூனிவர்சிட்டிஸ், இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் தட் வி கேன் டெவலப் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. இது எங்கே செய்ய முடியும்னாக்க, ஒரு சர்வசாதாரண நம்மளே வந்து வி கேன் டெவலப், நம்மளால் செய்ய முடியும். டெவலப்னா விரிவடை செய்ய முடியும். எது? த ட்ரூ ஸ்பிரிட், உண்மையான ஒரு ஸ்பிரிட்னாக்கா ஒரு பவர் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸினாக்கா உண்மையான ஒரு மக்களாட்சி அந்த இடத்துல கொண்டு வர முடியும். ஸோ அப்ரிசியேஷன் ஆன அதர்ஸ், அதாவது ஏற்றுக்கூடக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லணும். அண்ட் அட்ஜஸ்ட்னாக்க வழிமுறைகள் இன் டிஃபரன்சஸ் த்ரூ த டிஸ்கஷன், அது விவாதிக்கப்பட்டு அதை வந்து அதை செயல்படுத்த முறைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து பாருங்களேன். இட் கேன் பி கெப்ட் ஹெல்த்தி. ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் பாருங்களேன். இட் கேன் பி கெப்ட் ஹெல்த்தினா, இட் கேன் பி கெப்ட் பாசிவ் சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும் அது சொல்லிட்டு, அண்ட் ஸ்ட்ராங் பை த எக்ஸசைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்படி மேலும் என்ன பண்ணாக்கா நிலையாக நல்ல ஸ்ட்ராங்னு சொன்னாக்க நல்ல நிலையான அப்படின்னு சொல்லிட்டு, பை த எக்ஸசைஸ் பயிற்சி செய்யணும். எப்படி? த இண்டிவிஜுவல் எக்ஸசைஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட ஒரு பொறுப்புடைய மனிதாக அந்த இடத்துல பயிற்சி செய்யணும். செஞ்சுட்டு அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது தீர்ப்பு, அதாவது தனக்கு தானே இண்டிவிஜுவலாக அந்த தீர்ப்பு எடுக்கிற மாதிரி, அது தானாக அந்த இடத்துல செயல்படுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இன் யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகத்தில் வி ஹாவ் டு ரீகால், பல்கலைக்கழகத்தில் நம்ம என்ன பண்ணணும், பாடம் நடத்தும் பொழுதும் சரி, அது சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் சரி, டு ரீகால்னாக்கா நினைவுபடுத்தணும். எதை? டு த ஸ்ட்ரகிள் ஆஃப் த பாஸ்ட், முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு, முன்னாடி காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு, பல்கலைக்கழகங்கள் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி படிச்சுட்டு இருந்தோம், எப்படி படித்து வெளில வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ட்ரகிள்னாக்கா போராட்டம், பழைய போராட்டங்களை எடுத்து சொல்லணும். அண்ட் ரியலைஸ்டு, உணர வைக்கணும். அண்ட் பேர்ல்ஸ் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ், பேர்ல்ஸ் சொன்னாக்க ஸோ டேஞ்சரஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ பழைய அதாவது நிலைகளை வந்து உணரணும். பேர்ட்ஸ்னாக்கா டேஞ்சரஸ். ஸோ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதாவது எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து செய்ய வைக்கணும் அப்படின்னு அதை சொல்றாரு. பொறுப்புகளை உணர வைக்கணும். இந்த சேலஞ்சஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ் ஸோ மாற்றங்கள் இல்லையா, எதிர்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் ஆஃப் த ப்ரெசென்ட் அந்த இடத்துல எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு அதில் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த கிராஜுவேட் ஆஃப் த இயர், இந்த வருட பட்டதாரிகளே, ஐ விஷ், நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஐ விஷ் யூ, உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னது? ஆல் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர், எல்லா வளமுடைய இந்த எதிர்காலத்தில், ஃபார் ஆஃப்டர் ஆல்னாக்கா இந்த ஒரு சர்வசாதாரண, இந்த இமிடியேட் கன்சர்ன் டு எவர் இண்டிவிஜுவல், உடனடியாக ஒரு முடிவு, கன்சர்னாக்கா ஒரு முடிவு எடுக்கணும். எப்படி? தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்கணும். எப்படி? கிராஜுவேட் ஆர் நோ கிராஜுவேட், பட்டதாரியாக இருந்தாலும் சரி, பட்டதாரி இல்லாமல் இருந்தாலும் சரி, உடனடி முடிவு அந்த இடத்துல நீங்கள் எடுத்தாகணும். இட் இஸ் அக்வயர்டு, அக்வயர்னாக்கா ஆராய்தல், முடிவு எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். டு மீன்ஸ் த டீசன்ட் லிவிங், இப்போ இதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னாக்க இந்த வாழ்க்கை மீன்ஸ்னாக்கா இப்போ எதிர்காலத்தில் இப்போ நடக்கக்கூடிய டிசிஷன். ஸோ ஃபார் டீசன்ட் லிவிங், இது படம் வந்து டீசெண்டாக அந்த இடத்துல வாழ்க்கை வசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு அந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, மோட்டிவேஷனாக்கா நம்மளை வந்து தூண்டுதல். ஸோ ஃபார் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், எல்லா மனித ஆக்டிவிட்டீஸ்களும் வந்து ஒரு தூண்டுதலாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு அதில் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ நோ ஒன் கேன் இக்னோர், யாருமே அந்த இடத்துல எதிர்க்கக்கூடாது. எது? நீங்கள் படிச்சுட்டு டீசெண்டாக அதில் வாழ்க்கை வாழ்றத வந்து எந்த யாருமே அதில் இருக்கக்கூடாது. பட் ஆனால் நாட் அவசியம் இல்லை. எது? டு பி அ சோல் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆப்ஜெக்ட்,
ஸோ ஒற்றை குறிக்கோளாக இருக்கக்கூடாது, அவசியம் இல்ல அப்படின்னு அதில சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து பார்ப்போமா. ச சம்திங் ஹையர் அண்ட் நோபலர். சம்திங் அதில வந்து ஹையர்னாக்கா உயர்ந்த பண்புடைய, நோபலர் நல்ல சிந்தனை உள்ள. தென் மெர் இண்டிவிஜுவல் மெட்டீரியல் அட்வான்ஸ்மென்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. ஸோ உங்கள்ட்ட இருந்து அத எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன எதிர்பார்க்குறேன்னாக்கா, இந்த இண்டிவிஜுவல் மெட்டீரியல் அட்வான்ஸ்மென்ட் நல்லா ஒரு பொருளுடைய அப்படின்னு வார்த்தை சொல்றது. இல்ல அப்படின்னாக்கா, உங்களுடைய உழைப்ப வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அதில சொல்றாரு. சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து நான் எதிர்பார்க்குறோம், உன்னதமான ஒன்ற நான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் ஃபார் ரிமெம்பர் நினைவுபடுத்துறது என்னக்க, தட் திஸ் யுனிவர்சிட்டி எஜுகேஷன் நான் நினைவுபடுத்துறது என்னக்க, இந்த எஜுகேஷன் அதாவது கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி இஸ் பிரிவிலேஜ்டு அதாவது வசதி உடைய, வளமுடையதாக இருக்கும். எதுக்கு? தட் யூ என்ஜாய் நீங்க வந்து மகிழ்ச்சி அடையிற மாரி இடத்துல வளமுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் விச் அதற்காக யூ ஆர் டீப்லி இன்டிபிட்டட் டு கம்யூனிட்டி விச் யூ ஆர் ரிமெம்பர் நீ வந்து என்னன்னாக்கா கடன்பட்டவனாக அந்த இடத்துல இருக்கிற. எதுல? இந்த சமுதாயத்துல. டு கம்யூனிட்டி இந்த சமுதாயத்துல நீ கடன்பட்டவனாக டீப்லி அதுவும் ஆழமாக அந்த இடத்துல கடன்பட்டவனாக இருக்கிற. விச் ஆர் த மெம்பர் யாருனாக்க விச் யூ ஆர் எ மெம்பர் நீ என்ன இருக்க? நீ ஒரு மெம்பர். மெம்பர்னாக்க அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது? ஸோ ஒரு அங்கமாக அந்த இடத்துல திகழ்ற அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. நல்லா கவனிங்க. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பார்ட் 4 அதில